சீசன்ல இருந்த கிரியேட்டிவ் டீமை தூக்கிட்டாங்க, புது கிரியேட்டிவ் டீம் வந்து உள்ள வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ வந்து கிளீனாக புரிஞ்சிக்க முடியுது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது. ஏன் அதை எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் 2 ஆர்வக்கோளாறுங்க இப்போ வீட்டுக்குள்ளே இருக்குது. அது யார் தெரியுமா? ஒன்று வந்து ராணவ், அதாவது பாய்ஸ் டீம் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிடறான் அவன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சாச்சனா, யார் என்ன சொன்னாலும் செய்யாமல் இருக்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சாச்சனா. ஸோ இந்த 2 கேரக்டரிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு ராஜா ராணி அப்படின்ற ரோல் கொடுத்து உட்கார வைக்கிறாங்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மூவ் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டரையும் வேற ஏதாவது ஒரு ரோலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோலையும் ஒழுங்கா பண்ணாதுங்க, மற்றவங்களையும் பார்த்தீங்கன்னா பண்ண விடாது, கடைசியில் டாஸ்க் வந்து சொதப்பி விட்டுருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி அப்படின்ற ஒரு 2 ரோலில் போட்டு உட்காருங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அது நமக்கு பார்க்க சொல்ல கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா இந்த பக்கம் அவங்களோட அலப்பறையும் இல்லாமல் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணவோட கோளாறுகளும் இல்லாமல் இருக்கும். ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி எல்லாருமே அந்த பிராங்க் விஷயத்தில் சொல்கிறாங்க ராணவ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்படி இல்லை, ராணவ் ஏற்றி விட்டானுங்க, ஏறிட்டாரு, அவ்வளோதான் உண்மை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணவ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தா கூட அதை வந்து கிளியராக அவரால் பண்ண முடியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோளாறு வந்துட்டு இருக்கு. அவரே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொதப்பி விட்டுறாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி 2 ரோலில் கொடுத்து 2 பேருமே மூடிக்கிட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தான் அதிகமான ஸ்கோப் இருக்குமோ அப்படின்னு தான் பொறுத்து. ஏன்னா ராஜா ராணின்னு இருந்தாலுமே மற்றவங்களுக்கு தான் அந்த டாஸ்க் விளையாடுறதாகட்டும், அந்த டாஸ்க்கை வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் அந்த மெயினான ஒரு சீட் இருக்குல்ல, அந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க தான் அதுக்கான பெரிய ரோலே ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டாஸ்க் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கிரியேட்டிவ் டீம் வந்து இதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க கிரியேட்டிவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ல இருந்தது தெரியுமா, அந்த கிரியேட்டிவ் டீம் தான் புதுசாக உள்ள வந்திருக்காங்க. அதாவது இந்த சீசனில் வந்து ஆல்ரெடி ரொம்ப டல்லாக போனதால இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே டவுட் இருக்கும், சீசன் 7லேயே பெருசாக ஒன்றும் பண்ணலையடா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். அதுதான் எனக்கும் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ அவங்கள தூக்கிட்டு இவங்களை வந்து போட்டிருக்காங்க. சரி என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த டாஸ்க் வந்து பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும், பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம ஆளுங்க எந்த விதமான டாஸ்க் கொடுத்தாலும் அதை வந்து மண்ணு மாதிரி ஆக்கிடுவாங்களே, ஸோ இதையும் அப்படி தான் ஆக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சாச்சனாவோட அலப்பறைகளை பார்க்கறதுக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ராணின்ற ரோல் கொடுத்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.